பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு கர்த்தர் எடுத்த பாடம். கர்த்தர் எடுத்த பாடம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அவர் நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நிறைய பாடங்களை எடுத்தார். அது எப்படி பாடங்களை எடுத்தார்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நாம் வாழ்கிற காலகட்டங்களில் நமக்கு கூட படம் பார்த்து கதை சொல் அப்படி நம்ம படிச்சிருப்போம். படிக்கும்போது ஒரு படத்தை பார்த்து அதுக்கு கதை சொல்லுவாங்க. சில பேர் படம் காண்பித்து நமக்கு பாடம் நடத்துவார்கள். ஆவிக்குரிய உலகத்தில் கூட அது உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சில பிக்சர்ஸை வரைஞ்சி படம் வரைஞ்சி அதை வைத்து நமக்கு வேத பாட வகுப்புகளை நடத்துவார்கள். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள், அநேகர் கலந்து கொண்டிருப்பீர்கள். அப்போது என்னது, படம் வரைந்து நமக்கு பாடம் நடத்துவார்கள். இன்றைக்கு அதே போல் ப்ரொஜெக்டர் வச்சு லேப்டாப்பில் அதை வச்சு ப்ரொஜெக்டர் மூலமாக போட்டு ஸ்க்ரீனில் அந்த படங்களை காண்பித்து நமக்கு பாடம் நடத்துவார்கள். சரியா? நாம் அப்படியாக சில பாடங்களை கற்றுக்கொண்டிருப்போம். இன்றைக்கும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதே போல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு பாடம் எடுத்தார். அவர் எப்படி பாடம் எடுத்தார்னா இப்படி சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா ஓமைகள் மூலமாக அவங்களுக்கு பாடம் எடுக்கிறார். ஓமைகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் போய் கேட்பான் இயேசுநாதர்கிட்ட, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுவார், ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். இது நமக்கு தெரியும்ல, நல்ல சமாரியன் கதைன்னு நம்ம சொல்லிடுவோம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாக அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு வரும்போது தரிசனங்கள் மூலமாக அவங்களுக்கு சில விளக்கங்களை கர்த்தர் சொல்லுவார், பாடம் எடுப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார். உதாரணம் சொல்கிறேன். எரேமியா கிட்ட கர்த்தர் கேட்பாரு, எரேமியாவே நீ காண்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது எரேமியா சொல்லுவார், ஒரு வாதுமை மரத்தை காண்கிறேன். அப்போ அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுவார். அதே போல் எல்லா தீர்க்கதரிசிகள்ட்ட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் எரேமியாவை பற்றி, ஒரு வடக்கே இருந்து பொங்குகிற ஒரு பானையை பார்க்கிறேன் அப்படிம்பார். அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், வடக்கே இருந்து ஒரு பெரிய ஜாதி வருது அப்படிம்பார். அப்போ ஒரு பானையை காமிக்கிறேன் அப்படிம்பார். அப்போ என்னென்னா, அந்த பானையை காமிச்சு அந்த பானையின் மூலமாக தேசத்தில் நடக்க போகிறதை கர்த்தர் என்ன செய்வார்னா அவங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு அதை விளக்குவார். அப்போ கர்த்தர் அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாலே போவோமே, ஆதியாகமத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நோவா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், எப்படி, நான் இந்த உலகத்தை தண்ணினால் அழிக்க போகிறேன், நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், அது எவ்வளோ உயரம் இருக்கணும் அந்த உயரத்தை சொல்லுவார். அதுக்கு எத்தனை தட்டுக்கள், எத்தனை அடுக்கு இருக்கணும்னு சொல்லுவார். சரியா? எத்தனை அடுக்கு இருக்குன்னு சொல்லுவார். எத்தனை ஜன்னல் வைக்கணும், எங்கே கதவு வைக்கணும், எல்லாவற்றையும் சொல்கிறது யாருன்னா கர்த்தர். அப்போ அது மாத்திரமல்ல, மோசகிட்ட கர்த்தர் சொல்லுவார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்கிறதுக்கு நீ எச்சரிக்கையாரு அப்படிம்பாரு. அப்போ கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, மறுபடியும் சொல்கிறேன், உவமானங்கள் மூலமாக பாடம் எடுத்திருக்கிறாரு. சரியா? அதே போல் சொப்பனங்கள் இல்லைன்னா தரிசனங்கள் மூலமாக பாடம் எடுத்திருக்கிறாரு. மூணாவது காரியம், அவர்கள் வாழ்க்கையிலேயே சில சம்பவங்கள் சம்பவிக்கிறது. அவங்க வாழ்க்கையிலே சில சம்பவங்களை சம்பவிக்க வைத்து, அதாவது பிராக்டிக்கலாக அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அது நடப்பதற்கு அப்படி அந்த விஷயம் நடக்கும் இல்லையா, அதுக்கு என்ன அடையாளம். உதாரணமாக நீங்கள் படிக்கணும்னா எசேக்கியேலை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், எசேக்கியேலுடைய மனைவியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் சொல்லுவார் தெரியுமா, உனக்கு விருப்பமானவளை ஒரே அடியாக எடுத்துக்கொள்வேன். நீ என்ன செய்யக்கூடாது, நீ துக்கம் கொண்டாடக்கூடாது, நீ அழக்கூடாது, நீ முகத்தை மூடக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ இதுக்கு என்ன அடையாளம்? இதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அப்போ ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலேயே சில சம்பவங்களை அனுமதித்து ஜனங்களுக்கு பாடம் நடத்துகிறாரு. சரியா? தேவன் மிக அழகாக பாடம் நடத்துகிறவர்.
அதனால தான் இந்த வாரம் நாம் கற்றுக்கொள்ள போகிற செய்திக்கு தலைப்பு கர்த்தர் நடத்தின பாடம். நடத்தும் இல்லை, அவர் நடத்திட்டார் ஏற்கனவே. கர்த்தர் நடத்தின பாடம். அப்போ எங்கெல்லாம் நடத்திருக்காரு? நிறைய இடத்துல இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், சில பொருட்களை கொண்டு பாடம் நடத்துவார், சில மனிதர்களை கொண்டு பாடம் நடத்துவார், சில சொப்பனங்கள் தரிசனங்களை கொண்டு பாடம் நடத்துவார், சில ஓமானங்களை கொண்டு பாடம் நடத்துவார். இன்னைக்கு நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்வோம். நாளை முதல் மிக முக்கியமான சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்களாம், யோனா தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். யோனாவுக்கு ஒரு அழகான பாடத்தை கர்த்தர் எடுப்பார். எப்படி? இந்த யோனாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப व्यसனமாக போயிடும். என்ன व्यसனமாயிரும்? நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நினிவேக்கு யோனாவுக்கு என்ன ஆயிரும்னா, பைபிளில் போட்டிருக்கு, இந்த வார்த்தை யோனாவுக்கு ரொம்ப व्यसனமாக போயிடுச்சுன்னு போட்டிருக்கோம். நான் படிக்கிறேன் பாருங்க, யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. அப்போ யோனாவுக்கு கர்த்தர் நினிவேயை அழிக்காமல் விட்டது, தன்னுடைய கோபத்தை விட்டு திரும்பினது யோனாவுக்கு ரொம்ப व्यसனமாகவும் இருந்துச்சான், கடும் கோபமாக இருந்துச்சான். நல்லா கவனிக்கணும் நீங்கள். அப்போ யோனாவுக்கு எப்படி பாடம் எடுக்கிறது, இப்போ யோனாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, கர்த்தர் ஒரு அழகான காரியம் செஞ்சார். யோனாவுடைய தலைக்கமாட்டில் ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணினார். சரியா? ஆமணக்கு செடி ஓங்கி வளருது. அடுத்த நாள் அந்த செடி வளர்ந்துருச்சு இல்லையா, உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு பூச்சி கட்டளையிடுறாரு. பூச்சி கட்டளையிட்ட உடனே பூச்சி என்ன பண்ணுது, ஆமணக்கு செடியை அரிச்சு போட்டுருச்சு. ஆமணக்கு செடி அரிச்சு போட்ட உடனே இவருக்கு ரொம்ப व्यसனமாக போயிடும். யாருக்கு? யோனாவுக்கு. நீங்கள் பாருங்களேன், அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4:6 படிக்கிறேன். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பைபிள் சொல்லுது, மறுநாள், எப்படி? மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. இப்போதான் யோனாவுக்கு என்ன வந்துட்டுனா, ரொம்ப இன்னும் எரிச்சல் வந்துட்டு. எப்படி எரிச்சல் வந்துருச்சுன்னா, சாகுறேங்கிற அளவுக்கு எரிச்சல் வந்துட்டு. எப்படி? சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இப்பதான் கர்த்தர் ஒரு கேள்வி கேட்பாரு, என்னப்பா இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் நீ இப்படி பேசுறிய, உனக்கு இவ்வளோ எரிச்சலா இருக்குதே. அப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத, எப்படி நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததுமாகிய ஒரு ஆமணக்கு செடி இப்படி ஆறதுக்கே உனக்கு இவ்வளவு எரிச்சலும் கோபமும் வருதப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷருக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கும் மகா நகரமாகிய நினிவேக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ? எப்படி நான் பரிதபியாமல் இருப்பேனோ? உனக்கு ஒரு செடி வாடி போனதுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்கப்பா. அப்போ நான் படைத்த மனுஷன் 1,20,000 பேர் இருக்கான், அவனுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த 1,20,000 பேருக்கும் அதிகமான பேரை ஒரே நாளில் நான் கொன்று போட்டால் நல்லா இருக்குமா? நான் அவங்க மேலே பரிதாபப்படாமல் இருப்பேனா? அப்போ அழகா ஒரு பாடத்தை கர்த்தர் யோனாவுக்கு எடுத்தார். இதே போல வேதத்தில் அநேக ஊழியக்காரங்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, ஜனங்களுக்கு கர்த்தர் பாடம் எடுத்திருக்காரு. அதனால தான் செய்திக்கு தலைப்பு கர்த்தர் எடுத்த பாடம். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.